மெச்சம் நடக்குது ஃப்ரெண்ட்ஷிப் டூட்டி ஒன்று கேடிசி தலைமையில் நடக்குது. மெச்சு விளையாட வந்திருக்கேன். கலாய்ச்ச போகிறாங்க. அந்த மெச்சை விளையாடியதோட உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தருவோம்னு சொல்லி தான் நான் ஒரு லெஜெண்டுக்கு விளையாட கேடிசிக்கு துரோகம் செஞ்சனா இருக்கா ரோலக்ஸ் கேடிசிக்கு சரி மட்டுமே இந்த காசு இருக்கும் இன்வெஸ்ட் இருக்கு அப்ப இதான் விஷயம் இருக்கு மக்களே காசு கொடுக்கல அதுக்காக இந்த இவன் நீங்க ஆட்கள் எடுங்க கேடிசிசி எக்ஸ்பிரஸ் வினிங் டீம் சரியா ரெண்டு இருக்காங்க அப்படியே சோகத்துல இருக்காங்க அப்படியே சோகத்துல வாழ்க்கையில சோகத்துல இருக்காங்க இப்போ ஒரு மேட்ச் ஒன்று வெண்ணாங்க அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? என்ன பத்தி சொல்லணும்னா என்னோட பெட்டிங் சைடு ஃபுல் பவர். அதால ஃபெஸ்ட்டுக்கு போல் வீசினா அதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டு பறக்க தரப்படி உள்ளுக்கு வந்தானே அவனை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இறங்குடா நான் ஃபோன் எடுக்க ஓடினாலே எனக்கு தெரியும் அந்த அவரு யார் அவன்? லாஸ்ட் ஓவர் மச்சான் உள்ளுக்கு இறங்கி நான் பெட்டிங் பண்ணேன். உள்ளுக்கு இறங்கடா இது மச்சான் ஃபோன் எடுத்து வரேன் நான் போன வச்சுட்டு தான் தலைவனை கூட்டி வர கிடைச்சிச்சு. வந்துட்டு கூட்டிட்டு வரேன் சும்மா இருக்கிறதுக்கு தானே வந்துருக்கு அது தெரியாம கூட்டு வந்திருக்காங்க. தும்பாடி பாக்கல மாட்டிக்க ரெண்டு பேரும் நல்லா பாத்துங்க மாட்டிக்க வேணாம் பாத்துங்க தும்பாடி இப்ப மெச்சுறாலும் அடி வாங்கிறதுக்கு அளவெடுத்து எனக்கு எதிர்த்து மாட்டு எப்படியோ சரி அவனை மாட்டு எனக்கு எதிர்த்து மாட்டு அடி இருந்துச்சு நான் போன மாதிரி போன வருஷம் வாங்கிட்டு போங்க அப்ப நீங்க என்ன கடைசி உங்கள்ட்ட போன மாதிரி போன மாதிரி இப்படித்தான் இதே மூஞ்சி ரெண்டு கேட்டு பாருங்க வரலாறு பேசி மாடி நெருப்பாடி ஒரு மெச்சு இல்ல இப்போ நோட்ல என்ன விளையாட்டு குறுக்க இந்த கௌசிக் கொண்டான் சவுண்ட் சௌமி குறுக்க வந்துட்டு போறாரு. ஒருத்தனை கண்டு கையை கொடுத்து கையை கடைசி கையை கொடுத்துருக்காரு. இதுவரை இப்ப இன்றைக்கு தான் வாழ்நாள் வீடியோ எடுக்க இல்ல நம்ம இல்ல அதை யாரு கொடுக்கறது கொடுத்துருக்காரு. அடுத்த மேட்ச் வெளியே வருவாங்க இல்ல எப்படி நல்ல விளையாட நினைச்சு பாரு நல்ல முகத்துல பாரு எப்படி ஆனா நீங்க இந்த கிரவுண்ட்ல இறங்கி கிக் பண்ணத நான் பார்க்கணும் கூட இல்ல எனக்கு எல்லாரும் இன்ஜெட் டிராப் என்னது இன்ஜெட் ஒரு வின்னர்ஸ் இன்ஜெட் ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? டேய் பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியை வச்சிரோம். பேசி விடுங்கடா மனுஷன் மகளுக்கு பேசி விடுங்க. என்ன ஸ்கூலே வரவா அப்படியே வீடியோ பண்ணிட்டு கடைசிரா ரெக்கார்ட் கொடுக்காம எடுத்துட்டு இருக்கேன். ஷாக்கிரடா திருப்பி கூப்பிடுதா அவனுக்கு எடுத்து காட்டணும் அந்த பாரு விலங்கி நினைச்சேன். ஷாகிர் கார்டு ஹாட்ரோ அந்த ஷாக்கிர் விலங்கு தானே இருக்கும் அவனுக்கும் அந்த ஓடி வர ஷாக்கிர் தான் சரியா மன்னிச்சிங்க. ரெக்கார்ட் பண்ணாம எடுத்ததுக்காக உங்களுக்கு திரும்ப இதா இருக்காரு மின்னாஸ் பக்கத்திலேயே பசால் இவனை கொஞ்சம் அடி 3ல போட்டுரு அடிக்க கேசாமா என்ன கிரவுண்ட் ஃப்ரெண்ட் இது ரோலெக்ஸ் கிரவுண்ட் RSC NSC ரோலெக்ஸ் ஸ்போர்ட் கிளப்பா ஸ்போர்ட் கிளப் அதையும் கொள்ளுதானு NSCன்னா இது KDCCயால நடத்தியண்டா அப்படி இல்லை நடத்தப்படுற மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச்ப்பா எங்கட ஊரும் என் பக்கத்து ஊரும் KDCC சேர்ந்து விளையாடி வச்சுட்டா சரியா. அதில் எங்கட ஊரால் 2 டீம் அப்படின்னா ஒரு லெஜண்ட் டீம் ஒன்றும் அடுத்தது ஒரு சும்மா ரோலெக்ஸ் A டீம் ஒன்றும் விளையாடு. அடுத்து 7 ஸ்டார் பக்கத்து ஊர் திக்கந்தியா இது 4 டீமும் சேர்ந்து தான் விளையாடுது. ஃபெஸ்ட்டுக்கு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க 3 டீம் வந்து 3 டீம் ஒவ்வொரு டீம் 4 மேட்ச் விளையாடிய மாதிரி தான். ஒரே இவங்க லெஜெண்ட் வேறையா நம்ம ஊரில் பிரிஞ்சதால லெஜெண்ட்னு அடுத்தது இது ரோலெக்ஸேன்னு பிரிஞ்ச சுட்டி ஒரு
எப்படி ஒரு டீமுக்கு 3 மேட்ச் தான் வருது அப்படின்னு வச்சு தான் விளையாட்டுருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் ஒன்று தான் இது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. எனக்கு ஒரு கெச் ஒன்று போச்சா இன்சபா யார் அது பிடிச்சது ஹோராப்பல சாக்கி நம்பர் சாக்கி இல்லை சாரி தப்பா வழங்கிடும் சரி ஹோராப்பல சாக்கி பிடிச்சிருக்காரு. அது கேடிசிசியை சேர்ந்த ஹோராப்பல சாக்கி நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஹோராப்பல சாக்கி அவர் கேடிசிசிக்காக விளையாடுவார். அவர் அதில் ஒரு இடத்த அங்கத்துவமா நிர்வாகத்தில் இதுல இருக்கிற யாராவது வாயில வருது இல்ல விளங்குதாங்களா ஆட்கள் நமக்கு விளங்க தெரியல. இப்படி விளையாடுன்றது நீங்க அல்டா பாராடி வெட்டத்துக்கு ஓடி வர்றது அல்டாவை பார்த்தீங்க. அப்போ அல்டா பேட்டிங் எங்களோட சாக்கியர் இருந்தால லெகம்பியா இருக்காரு. சாக்கிரை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெகம்பியா இருக்காரு. அல்டாஃப் பேட்டிங் இதனால இருக்கக்கூடிய இந்த பேரு சரியா தெரியாது. நான் நினைச்சது சஹீலா எது இதனால இருக்கக்கூடிய பேரு எந்த முடியும் பேட்டிங் பண்ண போறேன் அதான் தெரியல. நம்ம திகந்தியா இவன்ட தம்பி அவளை கண்டிருக்கேன் பேர் தெரியாது. தலைவன் மின்னாசுங்க தலைவன் மின்னாஸ் இந்த அங்க இந்த நிற்கிற அந்த அங்கு மயத்துப்பட்டி கிட்ட அந்த அந்த கழுத்தை பிடிச்சாரு விளங்குதா. ஓ லைட்டா விளங்குதாரு. சட்ட விரோதமான நடுவர் சவிஜய் செய்கிறார். சரி நிச்சயமா இந்த மெச்சை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சத்தமா பேசுங்க. கீழே கத்துற மைக்ல நம்ம பேச்சு விளங்காது. இந்த மாதிரி மெச்சு உண்மைக்கும் ஒரு எப்படி 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 இல்ல போல அவர் ஒசக்க அடிச்சா கீழே அடிச்சா யோசிச்சு என்ன செய்யுறா அடிச்சு விட்டாரு. சரியா இல்ல ஆனா கட்டாயமா எல்லாரும் தான் இந்த கிரிக்கெட் விளையாடி இந்த ஊர்ல ஒத்துமையா இருக்கணும்னாலே இந்த மாதிரி மெச்சு இல்லாம அடிக்கடி வச்சிடணும். எப்போ இந்த சாம்பியன் ட்ரோஃபி அடுத்து பிஆர்பிஎல் பிஆர்பிஎல்லாம் எங்கே நடக்கு அது மாதிரி வச்சாம இந்த மாதிரி வச்சு எல்லாரும் ஒத்துமையா பாருங்க எவ்வளோ சந்தோஷமா விளையாட்டு இருக்காங்க. அதோட இப்போ இவங்க எல்லாருக்கும் எனக்கு சாப்பாடு வேற அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் எனக்கு நமக்கு இல்லை நமக்கு உண்டு நமக்கு உண்டு ஏன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா. இதா இருக்காரு இவர் தான் எங்கட ஷிஃபான் நானா எங்கட சரியா இந்த மெச்சுக்கு இவர் தான் காரணம். அப்படியா தெரியாம சொல்லிட்டேன். யார் காரணம்னு தெரியாது. கேமை கட்டுறாங்க யாரும். சிறந்த ஒரு சகோதர விளையாட்டு வீரர் சாக்கியர் வந்து வருவார் ஆட்டமாக கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி வா ஃபர்ஸ்ட் பால பாரு. பால் இப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படியே மேட்ச் எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. 10 நேரம் விக்கெட் காப்பாள நகரங்களுக்கு பணி செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த ஒரு பந்து துடுப்பாட்ட வீரர் 6-4 துடுப்பெடுத்தாட முயற்சி. எல்லாரும் பாத்துங்க எங்க பாருங்க போல பாருங்க என்னடா பாடி என்னத்தடாப்பா செஞ்சீங்க என்ன செஞ்சு இங்க வாங்க ஊஞ்ச காட்டுங்க வாங்க இங்க வாங்க இங்க பாரு எல்லாரும் அவ்வளவுதான் வாங்க அடி வாங்கிறதுக்கு அளவெடுத்து ரிவெஞ்ச் இருக்கா
ரிவெஞ்ச் இருக்கு, கட்டாயம் ரிவெஞ்ச் இருக்கு. இவனுக்கு அடிச்சாம வேற யாருக்கு அடிச்சு? அடி வாங்குற அறுவடை செஞ்சு அடி வாங்கி வந்திருக்கானே. என்னடா பாடு தொடக்கம் முடியல. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இது ஓவரா பேசினானு வார அடிச்சான அவ்வளோ 6 தான் போகுது. அங்க போகுது இந்த ஒரு போல் தட்டு மல்லு என்ன சார், அப்படித்தான் வெற்றி தோல்வி விட்டு கொடுத்து விளையாடு ஒரு விளையாட்டு வீரனுக்கான பெரிய ஒரு நடி பேர் தான் நலச்சட்டின்னு சொல்லு. விளையாட்டுல வெற்றி தோல்வி வரும். என்ன அடிடா பாபாவே வரா. என்ன இந்த ருக்சான், இந்த தோல்வியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புங்க மக்களுக்கு? போலர்கள் அவ்வளோ நல்ல போலர்கள். நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சானே இப்படி இவ்வளோ அவசரமா கொடுத்துட்டானு. இப்படி இப்படி செஞ்சாங்க. அது சரியா? அடுத்த அஜாஸ் என்ன நினைச்சாங்க இந்த தோல்வியை பத்தி? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சாதாரண அடி இல்ல, எங்க டீம் பார்த்தாங்களா அடிண்டா இதான் அடி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 20 80 ரன். டிம்மே மாத்திட்டா. ரெண்டு அடிச்சேன், ஏற்கனவே 4 ரன் கூடுதல் அடிச்சிருக்கு. 83 87 வா உங்களை விட்டு வா சொல்லுங்க. ஆடி என்ன ஒரு மீனிங்கை தெரியப்படுத்தினேன். அறிமுகப்படுத்தி இப்ப நான் இவன் முன்னா செல்லாம் இப்ப நேத்து போனாத்து இவரு ஒரு 10 வருஷமா இவர் சிறுவர் பெரியவர் 5ஆம் ஆண்டு பிள்ளைய அந்த தாக்கிச்சா நீங்களா தேடி போட்டு தேடி நஃப்லி மாட்டியே தூரமா பிரிஞ்சு நிக்க. அங்க பாரு பெரிய பெஸ்ட் ஆடுவாங்க சந்தானத்துல மாதிரி தேடி போற பொண்ணை விட உன்ன தேடி வர பொண்ணு ஏத்துக்கு பிட்டுக்கு அடிச்சு அவுட் ஆயினதுக்கு கொஞ்சம் அவரே 5 போட்டு போறாரு. வின்னிங் மூமெண்ட் गाइस. என்னடா என்ன மூஞ்சி இப்படி கருப்பா இருக்கு? வின்னிங் மூமெண்ட். வேற லெவல் சார். பெருசா அடுப்பாடல ப்ளோக் ஒன்றும் இன்னைக்கு ப்ளோக்கா முடிச்சதுக்கு 5 நிமிஷமா பேசுவார். எங்களோட உலகம் முடிச்சிக்கேன் சரியா. இன்னைக்கு வெள்ளையிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் நேற்று பிளான் எல்லாம் பண்ணி வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுவோம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செட் ஆகலை. எல்லாரும் ஒவ்வொரு டீம் பிரிஞ்சு போன சிட்டி இல்லை 2 டீமாக பிரிஞ்சு போன சிட்டி ஒன்று செஞ்சுக்கலாம் பேத்தி சரியா. ஆனால் எனக்கு எடுத்திருக்கேன் எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இவர் ஜேசி போட்டத்தோட வந்தா கவலைக்கிடமான சம்பவம். 21 போல்ல 87 ரன் அடிச்சாங்க இவங்க டீம் அடிச்சு திகச்சு போய்த்தார். 2 பேனோட கொடுத்தாலும் மறக்க மாட்டாங்க. இது இந்த ப்ளாக்ல பதிவு செய்ததே வாழ்நாளைக்கு மறக்கப்படாது. பார்த்தா அப்படியே நினைவு வரணும். கடந்த காலமா இவரை போற டீம் சாப்பாடு திண்டம் அடுத்த சாப்பாடு சாப்பிட்டோம் திண்ட பின்னால் வந்து கலவுல ஊற்றுவாங்க. சாப்பிட்டோம் அதுக்கு போற லாஸ்ட்டுக்கு நம்ம காசு கொண்டு செய்யறேன். சும்மா இது பேசிட்டு இருந்துட்டு இன்சாம்ட் அப்டேட் ஒன்று இருக்கு. நான் ரிவீல் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள் ஆபீஷியல் உங்களுக்கு தரோம். இன்சாம்ட் அப்டேட் சரியா. ஒரு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபன் டே ஆயிருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஃபன் டே ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா சரியா. எங்களுக்கு ஒரு தோத்த இந்த நாளே வேஸ்டா 500 சல்லி கேட்டு வரும். அதாவது கொடுத்துருங்க சரியா சரியா.
நானும் கேட்டு சரி அப்ப நாங்க முடிச்சிக்க சார் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓ சரியா